தினம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா. துன்பங்கள் கணையாக வரும்போது துணையாகி என்னை ஆழ்வா. இனி சூழும் துன்பங்கள் கணையாக வரும்போது துணையாகி என்னை ஆழ்வா. மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு, மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு குணமாக்க வருவாயப்பா, என்னை உனதாக்கி அருள்வாயப்பா. தமிழாளும் புகழ் பாடி தேவா தினம் வாழ வருவாய திருநாயகா, வரம் தருவாய் உருவாயவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass, and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Belangani who are watching the same. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய என்னுடைய அன்பு பிள்ளைகளே, நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து வந்து ஆண்டவருடைய தியாக பள்ளியாம் திருப்பள்ளி நிறைவேற்றிக் கொள்ளுமே இருக்கின்றோம். நம்முடைய உள்ளங்களிலே இரண்டு வகையான எண்ணங்கள். கடவுள் ஆரோக்கிய தாயின் வழியாக செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நான் நன்றி செலுத்த வேண்டும், இது முதலாவது. இரண்டாவதாக, தொடர்ந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அன்னையின் வழியாக என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் பொது வாழ்விலும் நிலைத்து நீடித்திருக்க வேண்டும் என்று ஜெபிப்பதற்காக நாம் குழுமியிருக்கின்றோம். எனவே இந்த திருப்பலியின் வழியாக கடவுள் அன்னையின் வழியாக நன்றி காணிக்கைகளை ஏற்று நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்க வர வேண்டி இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். தூய மறை நிகழ்வுகளை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனவருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, விவரிக்க இயலாத மறையின்மைகளால் உலகத்தை புதுப்பிக்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். அதனால் உடைய திரு நிலையான படைப்பினைகளால் பயன்பெற்று இவ்வுலகில் உடைய உதவிகளை இழந்து விடாமல் இருப்பதாக உமோடு தொய்யாவின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது, இதோ புதிய விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைக்கின்றேன். முந்தியவை நினைத்து பார்க்கப்படுவதில்லை, மனதில் எழுவதும் இல்லை. நான் படைப்பனவற்றில் நீங்கள் என்றென்றும் மகிழ்ந்து களி கூறுங்கள். இதோ நான் எருசலேமை மகிழ்ச்சிக்கு உரியதாகவும் அதன் மக்களை பூரிப்பவர்களாகவும் படைக்கின்றேன். நானும் எருசலேமை முன்னிட்டு மகிழ்ச்சி அடைவேன், என் மக்களை குறித்து பூரிப்படைவேன். இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா. இனி அங்கே சில நாட்களுக்குள் இறக்கும் பச்சிளம் குழந்தைகளே இராது. தம் வாழ்நாளை நிறைவு செய்யாத முதியவர் இரார். ஏனெனில் 100 ஆண்டு வாழ்ந்து இறப்பவனும் இளைஞனாகவே கருதப்படுவான். பாவியோ 100 ஆண்டுகள் வாழ்ந்தும் சாபத்திற்கு உட்பட்டிருப்பான். அவர்கள் வீடு கட்டி அங்கே குடியிருப்பார்கள், திராட்சை நட்டு அதன் கனிகளை உண்பார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 30 பல்லவி. ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் நீர் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் நீர் என்னை கை தூக்கி விட்டீர். என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை. ஆண்டவரே, நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறி வர செய்தீர். சாவு குழியில் இறங்கிய எனது உயிரை காத்தீர். ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஏனெனில் என்னை கை
இறையன்பரே, ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். தூயவராம் அவரை நினைத்து நன்றி கூறுங்கள். அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும். அவரது கருணையோ வாழ்நாள் முழுதும் நீடிக்கும். மாலையில் அழுகை, காலையிலோ ஆர்ப்பரிப்பு. ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழே. ஏனெனில் என்னை கை தூக்கிவிட்டீர். ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழே. ஏனெனில் என்னை கை தூக்கிவிட்டீர். ஏனெனில் என்னை கை தூக்கிவிட்டீர். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள். அப்பொழுது படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு சமாரியாவில் இருந்து கலிலேயாவுக்கு சென்றார். தம் சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பு இராது என்று அவரே கூறியிருந்தார். அவர் கலிலேயா வந்தபோது கலிலேயர் அவரை வரவேற்றனர். ஏனெனில் அவர்கள் திருவிழாவுக்கு சென்றிருந்தபோது எருசலேமில் அவர் செய்தவை அனைத்தையும் கண்டிருந்தனர். கலிலேயாவில் உள்ள கானாவுக்கு இயேசு மீண்டும் சென்றார். அங்கேதான் அவர் தண்ணீரை திராட்சரசம் ஆக்கியிருந்தார். கப்பர்நாகுமில் அரச அலுவலரின் மகன் ஒருவன் நோயுற்றிருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்ட அரச அலுவலர் அவரிடம் சென்று சாகும் தருவாயிலிருந்த தம் மகனை நலமாக்க வருமாறு வேண்டினார். இயேசு அவரை நோக்கி, அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் கண்டாலன்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் என்றார். அரச அலுவலர் இயேசுவிடம், ஐயா, என் மகன் இறக்கும் முன் வாரும் என்றார். இயேசு அவரிடம், நீர் புறப்பட்டு போம், உம் மகன் பிழைத்துக் கொள்வான் என்றார். அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார். அவர் போய்க் கொண்டிருக்கும் போதே அவருடைய பணியாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து, மகன் பிழைத்து கொண்டான் என்று கூறினார்கள். எத்தனை மணிக்கு நோய் நீங்கியது என்று அவர் அவர்களிடம் வினவ, அவர்கள் நேற்று பிற்பகல் 1 மணிக்கு காய்ச்சல் நீங்கியது என்றார்கள். உம் மகன் பிழைத்துக் கொள்வான் என்று இயேசு அந்நேரத்தில்தான் கூறினார் என்பதை அவன் தந்தை நினைவு கூர்ந்தார். அவரும் அவர் வீட்டார் அனைவரும் இயேசுவை நம்பினர். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்த பிறகு செய்த 2வது அரும் அடையாளம் இதுவே.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கியனுடைய அன்பு பிள்ளைகளே, தவக்காலத்தினுடைய 4ஆம் வாரத்திலே நாம் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த வாரம் முழுவதும் கடவுள் நமக்கு கொடுக்கின்ற செய்தி ஆண்டவருடைய வாக்குறுதிகளாக அமைந்திருக்கின்றது. ஆண்டவருடைய வாக்குறுதி நாம் கடவுளுடைய பிள்ளையாக வாழ்கின்ற பொழுது ஆசீர்வாதம் நிறைந்தவர்களாக நாம் இருப்போம் என்ற வாக்குறுதி நமக்கு கொடுக்கப்படுகின்றது. ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்று எல்லா நலன்களும் பெற்று வாழ வேண்டும் என்பதுதான் ஆசை. எனவே கடவுள் வாசகங்களின் வழியாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற செய்தி, நீ ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற வேண்டுமென்றால் 3 காரியங்கள் நீ செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் உனக்கு ஆசீர்வாதங்கள் முழுமையாக கிடைக்கும் என்ற செய்தியை கொடுக்கின்றார். இன்றைய 3 வாசகங்கள் என்று சொல்லக்கூடிய முதல் வாசகம், திருப்பாடல், நற்செய்தி, 3லுமே இந்த கருத்து தான் வலியுறுத்தப்படுகின்றது. முதலாவதாக இயேசுவை நம்புதல், இரண்டாவதாக அவரிடம் கூக்குரலிடுதல், மூன்றாவதாக அவர் வழி நடத்தல். இந்த 3 நிலைகளை ஒரு மனிதன் முழுமையாக எந்தவிதமான பிசரும் இல்லாமல் கடைபிடிக்கின்றானோ அவனுக்கு இறுதியிலே நிறைவாழ்வு உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு உண்மை நிகழ்வை குறிப்பிடுவார்கள். 2ஆம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த பொழுது 1939ஆம் ஆண்டு ஸ்லோவாக்கியா நாட்டிலே நடந்த ஒரு நிகழ்வு. 2ஆம் உலகப் போரிலே குறிப்பாக ஜெர்மானிய நாசி படைகள், ஹிட்லருடைய நாஜி படைகள் என்று சொல்லக்கூடிய அந்த படைகள் யூத மக்களை கொன்று குவித்து கொண்டிருந்தது. அப்பொழுது யூதர்கள் எல்லாம் எங்கே ஒளிந்திருக்கின்றார்கள், அவர்களை கண்டுபிடித்து அவர்களை சித்திரவதை முகாமிலே அடைத்து அவர்களை கொலை செய்ய வேண்டும். இதுதான் அவர்களுடைய திட்டமாக இருந்தது. அவ்வாறு யூத மக்கள் ஏறக்குறைய 60-70 குடும்பங்கள் ஒரு இடத்திலே ஒளிந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி அந்த படைகளுக்கு கிடைக்கின்றது. எனவே அந்த படைகள் அந்த மக்கள் ஒளிந்திருந்த அந்த கிராமத்தை நோக்கி செல்கின்ற பொழுது இந்த நேரத்திலே மக்கள் அனைவரும் கடவுளிடம் மன்றாடினார்கள். நாங்கள் இறக்கப் போகின்றோம், எங்களை காப்பாற்றுங்கள் என்று. அப்பொழுது கடவுளுடைய அந்த வல்லமை அவர்களுக்கு செயலாற்றியது. இதனை அறிந்த இங்கிலாந்து நாட்டை சார்ந்த படை வீரர் ஒருவர், ஜெர்மானியர்களுக்கு எதிராக இங்கிலாந்து நாட்டு படைகள் செயல்பட்டன. எனவே அந்த படை வீரர்கள் இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று அவர்கள் நினைத்து, குறிப்பாக ஒரே ஒரு அந்த படை வீரர் மட்டும் அன்று இரவிலே அந்த அனைத்து மக்களையும் கப்பலிலே ஏற்றி இங்கிலாந்து தேசத்திலே கொண்டு போய் சேர்த்து அவர்களுக்கு வாழ்வு கொடுத்ததாக ஒரு உண்மை நிகழ்வு குறிப்பிடப்படுகின்றது. அந்த மனிதர் நிக்கோலஸ் வின்ஸ்டன் என்பவர். அவர் இப்பொழுதுதான் 2016ஆம் ஆண்டு 106வது வயதிலே இறந்தார். அவர் தன்னுடைய வாழ்க்கை குறிப்பிலே குறிப்பிடுகின்ற பொழுது, ஆண்டவரிடம் அவர்கள் மன்றாடினார்கள், அவர்கள் வாழ்வு பெற்றார்கள் என்ற அருமையான செய்தியை அவர் கோடிட்டு காட்டினார். அவர்கள் கடவுளை நம்பினார்கள், கடவுளிடம் கூக்குரலிட்டார்கள், அவர்களுக்கு வாழ்வு கிடைத்தது என்று அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையை குறிப்பிட்டு காட்டினார். பிரியமானவர்களே, இதைத்தான் இன்றைய வாசகங்களிலே நாம் வாசிக்கின்றோம். முதலாவதாக கடவுள் மீது நம்பிக்கை கொள்கின்ற அந்த நிகழ்வும், கூக்குரலிடுகின்ற 2வது நிகழ்வும், அவரை பின்தொடர்ந்து அவர் வழி நடக்கின்ற நிகழ்வும் ஒரு மனிதனிடத்தில் இருக்கின்ற பொழுது ஆசீர்வாதம் கிடைக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்தினுடைய பின்னணியை பார்க்கின்ற பொழுது இறைவாக்கினர் இசையா இறைவாக்கினர், பாபிலோனிலே அடிமைகளாயிருந்த மக்கள்
மீண்டுமாக எருசலேம் வந்த பொழுது அவர்களுக்கு அந்த ஆறுதலின் செய்தி, வாக்குறுதி கொடுக்கப்படுகின்றது. நீங்கள் பாபிலோனிலே கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு அழுது துன்பப்பட்டீர்கள், இங்கு எருசலேமிலே இனிமேல் கவலை இருக்காது, கண்ணீர் இருக்காது என்று சொல்லி ஆறுதலின் செய்தியை கொடுக்கின்றார். இதற்கு காரணம், அந்த இஸ்ரேல் மக்கள் பாபிலோனிலே துன்பப்பட்ட பொழுது கடவுளை நம்பினார்கள், கடவுளிடம் கூக்குரலிட்டார்கள், இனிமேல் உம்முடைய வழியில் நாங்கள் நடப்போம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். எனவேதான் கடவுள் அவர்களை பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு ஏற்கனவே பாலும் தேனும் பொழியக்கூடிய அந்த வாக்குறுதி கொடுத்த அந்த தேசத்திற்கு அழைத்து வந்தார். அவர்கள் நம்பினார்கள், கூக்குரலிட்டார்கள், கடவுளுடைய வழியிலே வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாடு கிடைக்கப்பட்டது. அதை முதல் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. பிரியமானவர்களே, இன்றைய பதிலுரை பாடலிலே பதிலுரை பாடல் 30, இது தாவீது அரசனுடைய பாடலாக நாம் பார்க்கின்றோம். அவன் அரசனாக இருந்த பொழுதும் அரசனுக்கு பிறகும் அவருக்கு பல்வேறு சோதனைகள் வந்தது. அவருக்கு பல்வேறு விதமான சோதனைகள் எதிரி நாட்டுகளிலிருந்தும் உள்நாட்டிலிருந்து வந்தது. அப்பொழுது அவர் செய்த காரியமெல்லாம் கடவுளை நம்பினார், கடவுளிடம் கூக்குரலிட்டார், கடவுளுடைய வழியில் நடந்தார். அவர் ஆசீர்வாதம் நிறைந்த அரசராக, உலகத்திலே சிறந்த பேரரசராக திகழ்ந்ததை அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து பார்க்கின்றோம். இவ்வாறாக அவர் கடவுள் மீது நம்பிய ஒரு மன்னராக தாவீது அரசர் இருந்தார். கடவுளிடம் மட்டுமே துன்ப வேளையிலே கூக்குரலிடக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். கடவுளுடைய வழியிலே தவறிய பொழுதும் மீண்டுமாக மனம் வருந்தி அவர் கடவுளிடம் திரும்பிச் செல்வதை பார்க்கின்றோம் திருப்பாடல் 50 மூலமாக. இதுதான் அவருக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்தது. இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம், கலிலேய பகுதியில் இயேசு வந்த பொழுது அப்பொழுது அரச அலுவலர் ஒருவர் இயேசுவை அணுகி தனக்கு உதவி கேட்கின்றார். தன்னுடைய மகன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான் என்று. அந்த அரசர் கடவுளுடைய மீது நம்பிக்கை கொண்டவராக, குறிப்பாக விவிலியத்திலே பார்க்கின்ற பொழுது அந்த கலிலேய பகுதியில் இருந்த அரச அலுவலர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர் யூத சமுதாயத்தை சார்ந்தவர். இயேசு வாழ்ந்த காலத்திலே இயேசுவுக்கும் யூதர்களுக்கும் இடையே மிகுந்த முரண்பாடு இருந்தது. ஏனென்றால் இயேசு யூதருடைய சட்டங்களை கடைபிடிப்பதில்லை என்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருந்தது. இவ்வாறு இருந்த சூழ்நிலையிலும் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டார் அந்த அரச அலுவலர். அவருக்கு நிச்சயமாக நெருக்கடி இருந்திருக்கலாம். நாம் இப்பொழுது அரசு அலுவலராக இருக்கின்றோம், நாம் இயேசுவை தேடி சென்றோம் என்றால் நம்முடைய பதவிக்கே மிகவும் கஷ்டமான சூழ்நிலை ஏற்படும். நம்மோடு இருக்கின்ற மற்ற அலுவலர்கள் நம்மை தவறாக நினைப்பார்கள். இவ்வாறு அவருக்கு பல்வேறு நெருக்கடிகள் இருந்த பொழுதும் அவர் இயேசுவை நம்பினார். இயேசுவால் மட்டும் குணம் கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையிலே அவர் ஓடோடி சென்று அவரிடம் கூக்குரலிடுகின்றார், ரபி, என்னுடைய மகன் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றான், அவனுக்கு சுகம் கொடு என்று. அந்த கூக்குரலின் காரணமாக அவர் சொல்கின்றார், நீ திரும்பிச் செல், உன் மகன் பிழைப்பான் என்று சொன்ன உடனே எந்த விதமான எதிர்ப்பும் சொல்லாமல் அவன் உடனடியாக இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி தன்னுடைய பயணத்திலே செல்கின்றான். இறுதியிலே தன் மகன் உயிர் பிழைக்கின்ற நிகழ்வை பார்க்கின்றான். அதுதான் ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, இவ்வாறு இன்றைய வாசகங்கள் 3 நமக்கு அருமையான செய்தியை கொடுக்கின்றது. நாம் கடவுளை நம்ப வேண்டும், கடவுளிடம் கூக்குரலிட வேண்டும், கடவுள் சொல்லுகின்ற வழிகளிலே நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் வேண்டி நிற்கின்ற அனைத்து ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கும். அதை தாழ்ந்த தவக்காலத்திலே 3 நற்செயல்களை சொல்கின்றார்கள். ஜபம், தபம், தானம். ஜபத்தை நாம் கடவுளை நம்புகின்ற செயலாக நினைத்து கொள்ளலாம். தவத்தை கடவுளிடம் கூக்குரலிடுகின்ற செயலாக நினைத்து கொள்ளலாம். தானத்தை ஆண்டவரை வழி நடக்கின்ற செயலாக நினைத்து கொள்ளலாம். இவ்வாறு நாம் வாழ்கின்ற பொழுது நாம் வாழ்கின்ற வாழ்க்கை ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். கிறிஸ்தேசுவில் பிரியமானவர்களே, அன்னையினுடைய ஆலயத்திற்கு நாம்
வந்திருக்கின்றோம். அன்னையிடமிருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் நான் பெற்றிருக்கின்றேன். அன்னையின் வழியாக நன்றி காணிக்கைகளை செலுத்த வேண்டும் என்று நாம் வந்திருக்கின்றோம். அன்னையானவள் வழியாக ஆண்டவர் கேட்கின்ற செய்தி, மகனே மகளே, நீ இந்த 3 வழிகளை பின்பற்றினால் உனக்கு நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கும். அதனால்தான் பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கின்றோம், உன்னுடைய எண்ணங்கள் வேறு, என்னுடைய எண்ணங்கள் வேறு. நான் மற்ற பழிகளை அருவருக்கின்றேன், ஆனால் உன்னிடமிருந்து கனிந்த உள்ளத்தை எதிர்பார்க்கின்றேன் என்று தான் சொல்லுகின்றார். பழைய ஏற்பாட்டிலே மக்கள் பல்வேறு பழிகள் அவர்கள் நிறைவேற்றினார்கள். அவற்றையெல்லாம் ஆண்டவர் அருவருக்கின்றார் என்று சொன்னார். அப்பொழுது ஆண்டவர் சொன்னது, நான் விரும்பியதெல்லாம் உன்னுடைய கனிந்த உள்ளம். அந்த கனிந்த உள்ளம்தான் கடவுளை நம்புகின்ற உள்ளம். அந்த கனிந்த உள்ளம்தான் கடவுளிடம் மட்டும், இயேசுவிடம் மட்டும் கூக்குரலிடுகின்ற உள்ளம். அந்த கனிந்த உள்ளம்தான் இயேசுனுடைய வழி நடக்கின்ற உள்ளம். இதைத்தான் கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். எனவே அன்னையினுடைய ஆலயத்திற்கு வந்து நாம் செலுத்த வேண்டிய காணிக்கையெல்லாம் அந்த கனிந்த உள்ளத்தை காணிக்கையாக கொடுக்கின்ற பொழுது கடவுள் அன்னையின் வழியாக அபரிவிதமான ஆசீர்வாதங்களை நமக்கு நிறைவாக பொழிவார் என்ற உள்ளத்தோடு சிந்தனையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியை ஜெபிப்போம். ஆண்டவர் அன்னையின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் நிறைவான வாழ்வுக்கு இட்டுச் செல்வாராக. ஆமென். என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம், என்னை உனக்கு கொடுப்பதில்தானே ஆனந்தம். உன்னில் உனக்காய் வாழ்வது எந்த ஆனந்தம், உன்னில் உனக்காய் வாழ்வது எந்த ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு ஒப்புக் கொடுக்கப்படும் காணிக்கையின் பயனை நாங்கள் பெற்றுக்கொள்ள உம்மை மன்றாடுகின்றோம். அதனால் இவ்வுலகின் பழைய நிலையிலிருந்து மனம் திரும்பி தூய்மை பெற்று விண்ணக வாழ்வு நோக்கிய உம்முடைய பயணத்தில் நாங்கள் புதுப்பிக்கப்படுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்களுடைய ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உடைய கனிவிரக்கத்தை பின்பற்றும் நீர் திருவுளமானி. ஆகவே எண்ணற்ற வானக தூதர்களோடு சேர்ந்து நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர்
ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்களானவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் தினம் நின்று மக்கு ஒளியும் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியற்றையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாம். கிறிஸ்தேஸ் வழங்கும் நம்பிக்கை நிறைந்த அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடல், தண்ணீரை அன்பால் கண்கொண்ட ஜீவன பரமனின் பாதம். இன்னிறை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடல், தண்ணீரை அன்பால் கண்கண்ட ஜீவன பரமனின் பாதம். என்னாகவே என் இதயம் பண்ணாகவே, என்னாலுமே அவர் அன்பு என் மீதிலே. இன்னிறை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடல், தண்ணீரை அன்பால் கண்கண்ட ஜீவன பரமனின் பாதம். உன் பாதையில் என்னாலும் நான் பாடும் சங்கீதமே, உன்னோடு நான் ஒன்றாகிட, உயிரோடு உயிர் சேர்ந்து உறவாடிட. நெஞ்சமும் பாடுது, கண்களும் தேடுது, தஞ்சமென்றவரே என்னுள்ளம் நாடுது. நெஞ்சமும் பாடுது, கண்களும் தேடுது, தஞ்சமென்றவரே என்னுள்ளம் நாடுது. என்னிலே தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடல், தண்ணீரை அன்பால் கண்கண்ட ஜீவன பரமனின் பாதம். தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடல், தண்ணீரை அன்பால் கண்கண்ட ஜீவன பரமனின் பாதம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை மக்களை உள்ளும் புறமும் புதுப்பித்தருளுமை மன்றாடுகின்றோம். அதனால் உடலை சார்ந்த இச்சைகளில் தடைபடாது அருள் வாழ்வை நாடுவதில் அவர்கள் வலிமை பெற செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
உம்மோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மண்டியிட்டு மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்கவையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் பொழுது போர்ச்சுகேசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கியனின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of His dear Mother, Our Lady of Vilankanni. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் ஆரோக்கிய தாயின் வழியாக ஆசீர்வதிப்பாராக. என்றும் மகிழ்ச்சியிலும் அன்னையின் அரவணைப்பிலும் வாழ சென்று வாழுங்கள். வாழ்வின் பழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. கலங்கரை தீபமே, கலங்களின் தாரகையே, துலங்கிடுமணியே, கலங்குவோர்களே காத்திடுவாய் தாயே. கலங்கரை தீபமே, கலங்களின் தாரகையே, துலங்கிடுமணியே, கலங்குவோர்களே காத்திடுவாய் தாயே. மாதர்களின் மாதிரியே, மாயிருளில் ஒளி தாரகையே, மாதர்களின் மாதிரியே, மாயிருளில் ஒளி தாரகையே, மாவரசியே, மனமொழிகாரம், மாசு அகல செய்வாய். கலங்கரை தீபமே, கலங்கரின்